மாமா என்ன பண்ற? இன்னைக்கு நீ என்ன எனக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி மக்களே நீங்க ஒரு உதவி ஒண்ணே என்னன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க, லைக்கே விட மாதிரி அப்படியே லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இது என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சோறு அழகா இருக்கு. பாருங்க சாப்பாடு அருமையா வந்திருக்கு, அருமையான சாப்பாடு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிருக்காங்க. என்ன சாம்பார்? பருப்பு சாம்பார். பாருங்க அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டிருக்காங்க, இன்னும் நிறைய போட்டிருக்காங்க. ஆனா பார்க்கக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஆசையா இருக்கு சாப்பிடணும்னு. சூப்பர். அடுத்து போலாம் வாங்க. வாவ், இன்னைக்கு கீரை செஞ்சிருக்காங்க பாருங்க. சூப்பர். எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். என்னது? கீரை ரொம்ப பிடிக்கும். அடுத்தபடியா வாங்க என்னன்னு பாத்துருவோம். அடுத்தது எப்பயும் போலதான் ரசம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்குங்காடி தக்காளி எல்லாம் நிறைய இருக்கு. சூப்பரா ரசம் வாசனையே வந்து மணக்குது. சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வீடியோ கொஞ்சம் பெருசா ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அதனால என்ன பார்த்தேன், இதெல்லாம் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். அதனால நான் செய்ய போறேன். அவங்க டக்குன்னு போட்டு சும்மா கொஞ்சம் விட்டு எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்துருவோம். அடுத்தபடியா குழம்பு ஊற்றிக்குவோம். குழம்பு இல்லை, சாம்பார் ஊற்றிக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீரையை கொஞ்சம் வச்சுக்குவோம். அப்புறம் ரசம் அதுக்கப்புறம் ஊற்றிக்குவோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்ல, சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொன்னாதானே நீங்க அதாவது என் மனைவியோட கைப்பக்குவம் எப்படின்னு தெரியும். சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்லை. கீரைக்கு இன்னும் தொட்டு சாப்பிட்றா இன்னும் சூப்பரா இருக்குன்னு வைங்களேன். சரி, ரசத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துடலாங்களா? வாங்க. ரசத்துல இன்னும் வேற லெவல்ல இருக்கு. ஓகே.